ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா நம்புகிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த டிரான்ஸ்மிட்டர் செட் பண்ணி அதை நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணி காமிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நான் அதை பண்ணாமல் போயிட்டேன். சரி, ஓகே கைஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் ஃபங்க்ஷனாக சொல்லிடுறேன். இது பார்ட் ஒன்று பார்க்காதுன்னு பார்த்துட்டு வந்துருக்கேன். பார்ட் ஒன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இந்த டிஸ்பிளே காமிக்க தெரியுதா இல்லைன்னு தெரியல. இதில் பாதி காமெண்ட்ஸோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எத்தனை பேர் தெரிஞ்சுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. இந்த பேட்டரியாக இதில் மாற்றிட்டேன். இப்போ என்கிட்ட இந்த மொத்தமாக இதில் டபிள்யூஏ பேட்டரி மொத்தமாக நான் இது ரிசீவர், அதாவது இந்த காரில் மட்டுமே 4 பேட்டரி பண்ணோம். அப்புறம் அந்த டிரான்ஸ்மிட்டரில் 2 பேட்டரி. இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக தெரிஞ்சதுனால சரி நான் மாற்றிடலாங்கிறதுக்காக நான் ஒரு ஹெச்டபிள் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். இது வந்து 25 ரூபீஸ் இல்லை 30 ரூபீஸ் கிடைக்கும், அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அந்த ஹெச்டபிள், அதாவது ஹை வோல்ட் பேட்டரி நான் இதில் இன்செர்ட் பண்ணுறப்ப இதுக்கு நிறைய அவுட்புட் அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னா, இது வந்து 6 வோல்ட்டுக்கு கரெக்டாக அந்த போர்டு வந்து போர்ட்டபுளாக இருக்கும். நான் அதிகமாக கொடுக்குறேன்னா 9 வோல்ட் வரைக்கும் போகுது. இது வந்து பெரிய பிரச்சனை தான். இது போர்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம். ஸோ இது நல்லா ஹெச்டபிள் பேட்டரியிலேருந்து வோல்ட்டை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாகணும். அதுக்காக நான் இதுக்கு பக் கன்வெர்ட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நீ பக் கன்வெர்ட்டர் எங்கேருந்து கரெக்டாக எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். பக் கன்வெர்ட்டர் இன்க்ளூட் பண்ணி அந்த அதுலேருந்து இன்புட் வந்து அதில் இன்புட்டாக அந்த ஹெச்டபிள் பேட்டரியில் 9 வோல்ட் கொடுக்குறேன். அதுலேருந்து அவுட்புட்டாக எனக்கு 5 வோல்ட் கிடைக்கும். 5 வோல்ட் 6 வோல்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கும். அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். அந்த இன்புட்டை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ரிசீவரில் கொடுத்துட்றேன். ரிசீவரில் கொடுத்துட்டு ரிசீவரில் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரிசீவர்லேருந்து லைன்ஸ் ஒயர்ஸ் எடுத்து நான் கட் பண்ணிட்டேன், மோட்டரோட கட் பண்ணிட்டேன். இதில் என்ன பிரச்சனை, ஸ்டியரிங் வீல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் உடஞ்சிருக்கு, அதனால் அது திரும்ப மாட்டேங்குது. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு ஆண்டனாவுக்காக ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள், கையில் வச்சு தெரியுதா, பிளாக் ஒயரு. நான் ஆண்டனாவுக்கு எடுத்துருக்கேன். சரி, ஓகே. இங்கே ரிசீவருக்கு நல்லா தெரியுதான் பாருங்கள். இது வந்து சீனா மாடல், ரெண்டுமே ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும். இது நம்மளே ஒன்று செய்யலாம். நான் ஒன்று செய்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். அது தேவையான கம்பெனி இப்போ வரைக்கும் என் கையில் வரல. நான் ஒரு யூடியூபர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், அவர் நம்ம பண்ணுவார். அது யாருங்கிறத நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் உங்களுக்கு இடையில வீடியோ போடாதது ரொம்ப சாரி. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன். தேங்க்யூ கைஸ்.